சென்னையில் பேருந்து புறநகர் ரயில் மெட்ரோவில் பயணிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள சென்னை ஒன் செயலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்தார். நாட்டிலேயே முதன்முறையாக அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் வகையில் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் UPI அல்லது கட்டண அட்டைகள் வழியாக டிக்கெட் எடுக்க முடியும். மேலும் பொது போக்குவரத்து தொடர்பான நிகழ்நேர தகவல்களையும் பெறலாம். அனைத்து கலைகளுக்கும் சமமான இடம் முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஆதி கலைக்கோள் பயிற்சி பட்டறையை தொடங்கி வைத்தவர் கலை படைப்புகள், பாரம்பரிய இசை கருவிகளையும் பார்வையிட்டார். உயர்தட்டு மக்களுடைய கலைகளுக்கு ஒரு தனி மதிப்பும், உழைக்கின்ற ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுடைய கலைகளுக்கு வேறு மாதிரியான ஒரு மதிப்பும் தான் நம்முடைய சமுதாயத்தில் கிடைத்துக் கொண்டிருந்தது. இந்த ஏற்றத்தாழ்வை உடைப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டு வருகின்றது. மாணவர்களின் நலனில் மத்திய அரசு அரசியல் செய்ய வேண்டாம் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலளித்துள்ளார். சமீபத்தில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாணவர்கள் நலனில் அரசியல் செய்ய வேண்டாம் என பேசியிருந்தார். இதுகுறித்து சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், கடந்த 2 ஆண்டுகளாக கல்வி நிதியை விடுவிக்காமல் பிடிவாதம் பிடிப்பது ஏன் என தெரியவில்லை என்றும், அதனால் அரசியல் செய்வது யார் என்பதை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றும் கூறினார். மதுரை அருகே ஊரணி கான்கிரீட் சுவர் உடைந்து விழுந்ததை கண்டித்து நடந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வாளிகளை பரிசாக வழங்கினார். அழகு நாச்சியார் ஊரணி 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் தூர்வாரப்பட்டதோடு கான்கிரீட் சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டு 2 மாதம் கூட ஆகாத நிலையில் சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. எனவே முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டி RB உதயகுமார் தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தன்னுடைய பிரச்சார சுற்றுப்பயண தொடக்க விழாவில் பங்கேற்க வருமாறு பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவுக்கு நயினா நாகேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையில் தன்னுடைய பிரச்சார சுற்றுப்பயணத்தை பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தொடங்கவுள்ளார். இதையொட்டி டெல்லி சென்ற நயினா நாகேந்திரன் நட்டாவை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசினார். 12ஆம் தேதி இங்கே வந்து கலந்துக்கணும்னு சொல்லி அவங்களோட ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கேன். அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரனுடன் அண்ணாமலை 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அடையாற்றில் உள்ள TTV தினகரன் இல்லத்தில் அவரை அண்ணாமலை ஞாயிற்றுக்கிழமையன்று சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் வரை நீடித்ததாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சந்தித்த நிலையில் TTV தினகரன் அண்ணாமலை சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தவேக தலைவர் விஜயை பாஜக இயக்குவதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் அடிச்சுவிட தெரியாமல் விஜய் அகந்தையோடு பேசுவதாகவும் சாடினார். சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு கதை நம்ம சினிமாவில் பேசுற மாதிரி பேசாரு. கொஞ்சம் அகந்தை அதிகமா இருக்கு வார்த்தையில. அந்த அகந்தை இருக்கக்கூடாது. புஷி ஆனந்துக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமா தான் ஆரம்பிச்சதாட்டு. இப்போ அருண்ராஜ் பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில இணை ஆணையராட்டு இருந்தவர் அவங்கள இருக்காங்க. அதனால பின்புலத்தில் அவங்க இருக்க தைரியத்தில் அந்த அகந்தையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க. வரும் சனிக்கிழமை சேலம், நாமக்கலில் தவேக தலைவர் விஜய் மேற்கொள்ளவிருந்த பரப்புரை பயணத்தில் மாற்றம் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வடசென்னை மற்றும் திருவள்ளூரில் பரப்புரை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் அதனை மாற்றி சேலம் மற்றும் நாமக்கலில் பரப்புரை செய்ய இருப்பதாக விஜய் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சேலம், நாமக்கலில் விஜய் மேற்கொள்ளவிருந்த தேர்தல் பரப்புரை பயணத்திலும் மாற்றம் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த வார பரப்புரை தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிகிறது. தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து 83,000 ரூபாயை கடந்தது. தங்கத்தின் விலை நேற்று காலையில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்த நிலையில் மீண்டும் பிற்பகலில் 560 ரூபாய் கூடியது. இதனால் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 83,440 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. 1 கிராம் தங்கத்தின் விலை 10,430 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் வெள்ளி 148 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,48,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை ஒரு சவரன் 1.5 லட்சம் ரூபாய் வரை விலை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தங்க நகை தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோல்டு டாலர்ஸ் வகையில் பார்த்தீங்கன்னா $3,720 இருக்கு. கண்டிப்பாக $7,000 வரைக்கும் போகுங்கிறாங்க. ஸோ பவுன் வந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. 18, 14, 9 கேரட்ஸ்ல போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வந்துடும். அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு 6 பவுன் 7 பவுன் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அந்த யூஸ் பண்ண பழகணும் ஃபர்ஸ்ட்.
மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கையால் 1200 சிசிக்கு உட்பட்ட பெட்ரோல் கார்கள், சிஎன்ஜி கார்கள் மற்றும் 1500 சிசிக்கு உட்பட்ட டீசல் கார்களின் விலை குறைந்துள்ளது. 3 சக்கர, 2 சக்கர வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி 28 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் அவற்றின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 1800 கார்கள் முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மாருதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மாருதி நிறுவனம் ரெண்டு விஷயத்துல பண்ணிருக்கு. ஒன்னு ஜிஎஸ்டியையும் குறைச்சிருக்கு, பிளஸ் பிரைஸையும் குறைச்சிருக்கு. இரண்டு தமாக்கா வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இந்த தருணம் கார் வாங்குறதுக்கான ஒரு நல்ல தருணமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள், மின்னணு பொருட்கள், கார்களின் விலை குறைந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பேக்கரி பொருட்களின் விலை 18% 5% குறைக்கப்பட்டுள்ளதால் அதன் விலையும் கணிசமாக குறைந்துள்ளது. மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் தீபாவளி நல்லா கொண்டாடுவாங்க. ஏழைங்க அவங்கவுங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க, பிடிப்பாங்க. நார்மலா இருக்கிற பிரைஸோட இப்ப வர பிரைஸ் கம்மியா இருக்கு இன்னைக்கு. ஸோ வீட்டுக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து ஆவின் நெய் விலையை 2 மாதங்களுக்கு குறைப்பதாக ஆவின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆவின் பால் பொருட்கள் விலையை குறைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் ஆவின் நெய் விலையை நிர்வாகம் குறைத்துள்ளது. ஜாரில் அடைத்து விற்கப்படும் 50 மில்லி நெய்யின் விலை 48 ரூபாயிலிருந்து 45 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பு நவம்பர் 30ஆம் தேதி வரை மட்டும் அமலில் இருக்கும் என்றும் ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் உள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரிபுரேஸ்வரி கோவில் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் பிரதமர் மோடி அதனை திறந்து வைத்தார். கோமதி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அந்த கோவிலில் திரிபுரேஸ்வரியை பிரதமர் மோடி வழிபட்டார். அப்போது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அங்கு திரண்டிருந்தனர். முன்னதாக அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி 2 நீர்மின் நிலைய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 1290 கோடி ரூபாய் மதிப்பிலான பல உட்கட்டமைப்பு வசதி திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்கள் தற்போது பரபரப்பு நடவடிக்கைகளின் மையமாக மாறிவிட்டதாக தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இதற்காக திருமலை முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இது தவிர இறைமூர்த்திகளின் கட்டவுட்டுகள் மின் விளக்கு அலங்காரத்துடன் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளன. இரவு நேரங்களில் ஜொலிக்கும் இந்த வண்ண விளக்குகள் பக்தர்களை கவர்ந்து வருகிறது. இத்தாலியின் வடக்கு பகுதியில் கொட்டித்தீர்த்த கனமழையால் கோமோ நகரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நகரின் முக்கிய சாலைகளில் ஆற்றின் வடித்தடம் போட வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் வெள்ள நீரில் மூழ்கின. வீடுகளின் மேல்தடத்தில் சிக்கியிருந்த பொதுமக்கள் பலர் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டனர். பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடாவை தொடர்ந்து பிரான்சும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தது. ஐநா கூட்டத்தில் பேசிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாகவும் காசா போரை நிறுத்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேக்ரானின் அறிவிப்பை அடுத்து பாரிஸில் உள்ள ஈஃபில் கோபுரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன கொடிகள் ஒளிரவிடப்பட்டன. ஜெயிலர் 2 படப்பிடிப்பிற்காக கேரளா சென்ற நடிகர் ரஜினிகாந்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே நடைபெற்று வரக்கூடிய ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்றுள்ளார். தனியார் ரிசார்ட்டில் தங்கியிருக்கக்கூடிய அவர் படப்பிடிப்பு முடிந்து திரும்பி வரும்போது சாலைகளில் திரண்டிருந்த ரசிகர்கள் அவரை ஆரவாரத்தோடு வரவேற்றனர். வாகனத்தில் நின்றபடி ரசிகர்களை நோக்கி ரஜினி கையசைத்தார். சுகாதார பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் 1231 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விதமாக 5 பேருக்கு நேரடியாக பணி ஆணைகளை வழங்கினார். கிரேஸ் சுந்தரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முனியம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு அரசு வேலைக்கான பணி ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற வைஷாலி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது வைஷாலிக்கு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தில் இளநிலை அலுவலர் பணியிடத்திற்கான பணி ஆணையை முதலமைச்சர் வழங்கினார். கால்பந்து வீராங்கனை சுமித்ரா, கூடைப்பந்து வீராங்கனை சத்யா, பாய்மரப்படகு வீரர் சித்ரேஷ் தத்தா ஆகியோருக்கும் அரசு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். சென்னை குடத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டிய விவகாரத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 17 வயது சிறுவன் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குளத்தூரைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் ஹர்ஷ்வர்தன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த தனுஷ் என்பவர் தலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் தனுஷும் அவரது நண்பர்களும் ஹர்ஷ்வர்தனை கடுமையாக தாக்கினர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த ஹர்ஷ்வர்தன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விவகாரத்தில் 4 சிறார்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.